கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இது ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம். நீங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். கர்த்தரை நாம் அவருடைய ஆலயத்தில் சென்று அவரை தொழுது கொள்வது நமக்கு அவசியமாகவும் நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, குடும்பமாக நாம் ஆலயத்திற்கு செல்ல ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எத்தனிப்போம். விசேஷமாக பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. நம்மை அவர் ஆசீர்வதித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அநேக இடுக்கண்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு அரணாக இருந்து துருகமாக இருந்து நம்மை ஒவ்வொரு தருணங்களிலும் நம்மை அரவணைத்து கொண்டார், தோளின் மீது சுமந்தார், நம்மை வழி நடத்தினார், நமக்கு வழி காட்டினார். புதிய நாளை காண ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த புதிய நாள் என்பது தேவனை தரிசிக்க வேண்டிய தருணம் என்பதை நாம் உணர்ந்து கடந்த வாரங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த புதிய வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். புதிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்யத்தக்கதாக நாம் அவருடைய பாதத்தை அண்டி அவரை இறுக பிடித்து கொண்டு அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, வாருங்கள், நம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வோம். ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பி அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாதது ஆகாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் அவரால் முடியும், எல்லாம் அவரால் முடியும். ஆகவே நாம் லகுவாக நம்முடைய காரியங்களை செய்து கொள்ள, நாம் லகுவாக மிக இயல்பாக நம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய ஒத்தாசையோடு நாம் எல்லா காரியங்களையும் செய்ய எத்தனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.